ஃபர்ஸ்ட் ஒரு அழகான இந்த சாரீக்கு இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீங்க. நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுத்த சாரீக்கு பிளவுஸ் பாருங்க செல்ஃப் கலர்லயே அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் செல்ஃப் கலர்லயே வந்து புட்டா டிசைன்ஸ் பண்ண பிளவுஸ். இதுக்கு ஸ்லீவ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஸ்லீவ் வித் பால் பட்டன்ஸோட கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லாவே புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. நல்ல அழகான ஒரு பைப்பிங் நெக். பேக் சைடுமே உங்களுக்கு வி போர்ஷன்ல நெக் வச்சிருக்காங்க. சூப்பரா இந்த பினிஷிங் தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி இவங்க நிறைய ஷாப்ல பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட்ல இந்த ஷேப் வந்து உங்களுக்கு சென்டரா வராது, ஒரு மாதிரி கிராஸ் போகும், இல்ல அந்த ஷார்ப்பான வி வராது. பட் இவங்களுடைய பேட்டர்ன் பாருங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் பாருங்க, இதுவுமே ஒரு brocade பிளவுஸ், சாஃப்டி சாரியோட brocade பிளவுஸ்க்கு பேக் சைடு ஃபுல்லா உங்களுக்கு லேஸ் ஒர்க் பண்ணி இந்த சென்டர் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் பிளேட் மாதிரி ஃபுல்லாவே குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் வித் பீட்ஸோட பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுடைய சாரீஸ்க்கும் நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பேட்டர்ன் ஒர்க், இது வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு தனியா பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் போடணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து கஸ்டமைசேஷன் இருக்கு. மாதிரி உங்களுக்கு சல்வாருக்குமே வேணும் அப்படின்னாலும் இந்த டிசைன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க பேக் சைடு வந்து நல்ல ஒரு ஓவல் ஷேப்ல லீஃபி டிசைன் மாதிரி பைப்பிங் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு க்ளோஸ்டு போட் நெக். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நார்மல் எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே ஒரு சிம்பிளான சில்க் சாரிக்கு தான், சாஃப்ட் சில்க் சாரிக்கு ஒரு சிம்பிள் பேட்டர்ன். பேக் சைடு க்ளோஸ்டு நெக், ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மலா உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஓவல் ஷேப் நெக்ல மேல வந்து பட்டன் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பால் பட்டன்ஸ். சோ உங்களுக்கு வேற ஏதாவது பேட்டர்ன் நீங்க எக்ஸ்ட்ரா இங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ளோஸ்டு நெக். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிளெயின் எல்போ ஸ்லீவ். ஒரு குட்டி பஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க எல்போ ஸ்லீவ்ல பஃப் வச்சு போட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். சோ அடுத்தது பாருங்க பிங்க்ல நல்ல ஒரு கிராஸ் லீஃப் மாதிரி கொடுத்து இந்த பட்டன்ஸ் வந்து கிராஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுவுமே அழகா இருக்குல்ல, இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இந்த டிசைன். நெட்டட் கொடுத்திருக்காங்க. இந்த சென்டர் லீஃப்ல மட்டும், இந்த கிராஸ் லீஃப்ல மட்டும் உங்களுக்கு நெட்டட் ஃபேப்ரிக் ஓப்பனா விடாம நெட்டட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. நெட் ஃபேப்ரிக் கொடுத்திருக்காங்க. அண்ட் க்ளோஸ்டு பைப்பிங் நெக். ஸ்லீவுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கிராஸ் லீஃப் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு. நெக்ல வர மாதிரி அதே கிராஸ் லீஃப் வித் நெட் ஃபேப்ரிக் கொடுத்து பண்ணிருக்காங்க. டொமேட்டோ கலர்ல சில்க் ஃபேப்ரிக், ஒரு டிஷ்யூ சில்க்ல பண்ணிருக்காங்க. இதனுடைய ஸ்லீவ் பாருங்க நல்ல ஒரு ஸ்ட்ரைட், எல்லாமே ஆரி ஒர்க் தான், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஈவன் தோ அதனால ஒரு கிளிட்டரிங் லாங் பார்டர் ஸ்லீவா இருந்தாலுமே அதுல இந்த டிசைனிங் வந்து நல்ல அழகா தெரியுது. அண்ட் கீழேயுமே உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணி கவர் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் தான். பேக் சைடு நெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூ போர்ஷன்ல ஃபுல்லாவே பஞ்ச் ஆஃப் இது ஃபுல்லாவே உங்களுக்கு பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல் செல்ஃப் கலர் பீட்ஸ் அண்ட் கோல்டன் பீட்ஸ். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஸ்டிச் பண்ணிருக்காங்க, எதுவுமே ஸ்டிக் பண்ணல. சோ இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் போர்ஷன், பேக் நெக்ல இருக்கக்கூடிய அதே டிசைன்ஸ் ஃப்ரண்ட் நெக்லயுமே கவர் பண்ணிருக்காங்க. இது பாருங்க நல்ல ஒரு ஜோ பிங்க்ல சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல் பிங்க். பட் இதுக்கு இந்த பிளவுஸ் உடைய டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெரி மைன்யூட் கர்தானா ஒர்க் பண்ணிருக்காங்க வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ்ல. ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு பாஸ்டல் ஷேட் பிளவுஸ்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பாஸ்டல் ஒரு வெரி லைட் கலர்ல வந்து இந்த ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் ஏ பிரைட் கோல்டு ஜரி கூட இல்ல. பட் அதுக்கு இந்த ஆன்டிக் பீட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி மைல்டிஷான ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க. பட் பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கும்போது. ரொம்ப நல்ல ஒரு ஹைஃபை லுக்கா இருக்கு. See the back side process பாருங்க, அந்த ஸ்டார் டிசைன் மாதிரி இந்த கர்தானா தான் இருக்கிறதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்கா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு டிசைன். உங்களுக்கு பிரின்சஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இதனுடைய பேட்ச் ஒர்க் பாருங்க, உங்களுக்கு டெம்பிள் டிசைன்ல பீட்ஸ் கொடுத்து பேக் சைடு நெக் போர்ஷன். ஸ்லீவ் வந்து நல்ல ஒரு சில்க் சாட்டின்லயே ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல பஃப் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபிளாண்டிங்கான ஒரு பஃப்ங்க. இது வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்காது, நல்ல ஃபிளாண்டிங்கான ஒரு ஃபேப்ரிக், சாரி ஃபேப்ரிக்ல. கீழே வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வித் பால் பட்டன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஃப் ரொம்ப ஹைட்டா ஒரு மாதிரி மேல இப்படி தூக்குன மாதிரி எல்லாம் இருக்காது. நல்ல ஒரு ஃபிளாண்டிங்கான ஒரு பஃபா இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஷேக்கிங், ஒரு ஃபிளாண்டிங்கான பஃபா இருக்கும். சூப்பரா இருக்கு. நீங்க பாருங்க ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் அண்ட் பிரைடல் பீட்ஸ் சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் பேக் நெக் இது பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். சோ அடுத்தது வந்து ஸ்லீவ். ஸ்லீவுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 1100, 1500 rupees, 1800 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சோ நீங்க வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த மாதிரி ஃபேப்ரிக்கு எந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே லீஃபி டிசைன்ஸ்ல எனாமல் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இதுவுமே ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் இந்த மாதிரி கவர் ஆயிருக்கு. அண்ட் ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்டர்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. மல்டி கலர் எனாமல் அண்ட் பீட்ஸ்ல, கோல்டன் பீட்ஸ்ல இருக்கு. இல்ல பட்டு பாவாடை சட்டை, இல்ல ஃபுல் ஃப்ராக் எதுலனாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இது பாருங்க பிரைடல்ல வாட்டர் ஃபில்லிங் அண்ட் ஆரி ஒர்க் பண்ணி பண்ணிருக்காங்க. பேக் சைடு நெக் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த வாட்டர் ஃபில்லிங் அண்ட் மேங்கோ புட்டி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்லீவுமே இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குமே நல்லா ப்ராடாவே கவர் பண்ணிருக்காங்க. நீங்க ஜுவல்லரிஸ் வந்து இந்த மாதிரி பிளவுசஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப ஹை லெவல் ஜுவல்லரிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணவே வேண்டாம். சும்மா சிம்பிளா ஒரு நெக் பீஸ் போட்டீங்கனாலே போதும், ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இங்க ஃப்ரண்ட் நெக்குமே பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடா கவர் பண்ணிருக்காங்க. ஸ்லீவ் பாருங்க, ஃபுல் ஸ்லீவ் எல்போல ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. கீழே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் மேங்கோ புட்டி டிசைன்ஸ் அப்படியே கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லா வாட்டர் ஃபில்லிங். இங்க 2 மேங்கோ புட்டி, இங்க பாருங்க திலகம் டிசைன் கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இது நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ல கொடுத்து இங்க பாருங்க ஃபுல் ஸ்லீவ் கவர் ஆயிருக்கு. பிரைடல் பிளவுசஸ்ங்க. இதுக்கு பாருங்க நெக்ல வந்து என்னமா ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வாட்டர் த்ரெட் ஃபில்லிங், எனாமல் ஸ்டோன்ஸ், பீட்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கட் ஒர்க் மாதிரி த்ரெட்லயே பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட் போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்காங்க திலகம் டிசைன்ல. அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் ஃபெதர் டிசைன்ல பண்ணிருக்காங்க. சென்டர்ல வந்து ஒரு பெரிய பீகாக் வந்து பண்ணிருக்காங்க. சென்டர்ல பீகாக், இது ஃபுல்லாவே பீகாக் ஃபெதர் டிசைன்ஸ். இங்க வந்து கட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அண்ட் வெரி அஃபோர்டபிள் பிரைஸ் தான். பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1500 rupeesல இருந்து பிரைடல் பிளவுசஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு சிம்பிள் பிரைடல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இது பாருங்க டாசல்ஸ் வந்து உங்களுக்கு பஃப் வச்ச மாதிரி உங்களுக்கு பல்ஜியா வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி டாசல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி எனக்கு வந்து பிளாட் டாசல்ஸ் வேணும் அப்படின்னாலும் பிளாட்டாவும் உங்களுக்கு பண்ணுவாங்க வித் பீகாக் டிசைன்ஸ். அந்த ஸ்லீவ்ல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாசல்ஸ்ல பண்ணிருக்காங்க. சோ இது பாருங்க பேக் சைடு ஹூக் வச்சு பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவ் வந்து உங்களுக்கு இந்த பேக் சைடு போர்ஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி பீட்ஸ் அண்ட் ஃபிளீட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு பேக் சைடு நெக் போர்ஷன். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பஃப் ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் அண்ட் டாப் ஹிட்டும் கூட. ஒரு மாதிரி குட்டி குட்டி இது வந்து பஃப் ஸ்லீவ் போடணும், ஆனா என்னால இந்த ஏஜ்ல என்னால பஃப் ஸ்லீவ் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பிளவுஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஆனா அந்த பினிஷிங் நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா பஃப் வராது. பட் அந்த ஃபிளீட்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த கை கிட்ட வரும். ரொம்ப அழகா இருக்கும் இது போட்டீங்கன்னா. கரெக்டா அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஒரு பட்டன்ஸ் கீழேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் பட்டன்ஸ் வித் அந்த பார்டரோட கவர் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு எல்போ ஸ்லீவ். இதே உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ்ல வேணும் அப்படின்னாலும் இதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ்லயுமே பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேக் சைடு நெக் வந்து உங்களுக்கு அந்த பவ் அண்ட் இந்த ஃபிளீட்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. பேக் சைடு பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர், கோல்டன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரி. அதே கலர்ல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல எனாமல் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாமே குந்தன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க அண்ட் ஆரி ஒர்க் பீட்ஸும் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஹெவி ஒர்க் இது எல்லாமே. அண்ட் அதுக்கு அதே மாதிரி நெக்குக்கு, சோ நெக்குக்கு உங்களுக்கு அந்த பாட் நெக் மாதிரி டாசல்ஸ் கொடுத்து பினிஷிங் கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய டாசல்ஸ் பாருங்க, ஹார்டின் ஷேப்ல டாசல்ஸ் அந்த சாரியோட கலர்ல. இதுல வந்து இனிஷியல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எம் அண்ட் என். சோ இதுல வந்து மாப்பிள்ளை பொண்ணோட இனிஷியல் கூட நீங்க வந்து இந்த டாசல்ல பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. எம் அண்ட் என் ஸ்டார்டிங் லெட்டர் இல்ல அந்த மாதிரி இனிஷியல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். சோ இது எல்லாமே பிரைடல்ஸ். சூப்பரா இருக்கு பிளவுசஸ்.